இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, ஒருவருக்கொருவர் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த 7 நாட்களும் நம்ம அந்த தலைப்பின் கீழே ஒவ்வொருத்தரும் கூட எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த முதல் நாளிலே ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? கனம் பண்ணுறதுல ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதர்களாகி நம்ம என்ன செய்வோம்? நம்மளை விட மேலான அதிகாரம் படைத்த அதிகாரிகள், மேல் அதிகாரியை நம்ம பார்க்கும்போது நம்ம அறியாமலே நம்ம என்ன செய்வோம்? அவங்கள விஷ் பண்ணிடுவோம்ல. ஒரு டீச்சராக இருந்தால் ஒரு ஹெச்எம்ஐ பார்த்து, இல்லை ஒரு மற்ற அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுடைய மேல் அதிகாரியை பார்த்து, அவங்களோட மேனேஜரை பார்த்த உடனே நம்ம அசால்ட்டாக உட்காந்துருக்க மாட்டோம்ல, எழுப்பி நம்ம விஷ் பண்ணுவோம். இப்படி அந்த கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் கூறுகின்றார். பொதுவாக நம்ம இப்படி கனம் பண்ணுவதற்கு அது வயது வரம்போ அல்லது பதவிகளோ தடையாக என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளுமே இருக்கக்கூடாது. அவன் என்னை விட சின்னவன், அவன் என்னை விட சின்னவ, அவன் என்னை விட பதவியில் குறைஞ்சவன், நான் பதவியில் கூடினவங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள் வரும்போது நாம் கனம் பண்ண முடியாது, மற்றவங்களை கனம் பண்ண முடியாது. ஏன் வயசில் அவள் குறைஞ்சவ தானே, ஏன் வயசில் குறைஞ்சவன் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள் வரும். அதோடு கூட பெருமையும், அந்த கனம் பண்ண நம்ம தவறும் பட்சத்திலே நமக்குள் அந்த பெருமையும் கூட என்ன செய்யும்? வந்துவிடும். அவங்க விஷ் பண்ணாதான் நான் பண்ணுவேன், ஏன் அவங்க எனக்கு பண்ணக்கூடாதா? நம்ம நிறைய வேளையில் அப்படி நினைப்போம்ல. எனக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சு. ஏன் நம்ம ஏன் விஷ் பண்ணோம்? நம்மளோட சின்ன பிள்ளைங்க தானே, சின்ன வயசு தானே, அப்படிலாம் நம்ம யோசிப்போம்ல. நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் என்னோட வயசில் குறைஞ்சவங்க தான், ஆனால் அவங்க என்னை பார்த்து விஷ் பண்ணுறதே கிடையாது. நான் சில நாள் அவங்கள பார்த்து விஷ் பண்ணுவேன், அவங்க அதுக்கப்புறம் எனக்கு விஷ் பண்ணுவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க. இப்போது நான் யோசிப்பேன், சில நான் பண்ண மாட்டேன். எதுக்கு? நம்மளே டெய்லி பண்ணுறோம், நம்ம அவங்களோட எவ்வளோ சீனியர், நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி சில நான் பண்ணவும் மாட்டேன். அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தலைமை ஆசிரியர் அப்படி கவனிச்சுட்டே இருக்கும்போது, எங்கள் தலைமை ஆசிரியர் கிட்டத்தட்ட ஒரு 55 இயர்ஸ் அவருக்கு இருக்கும். ஆனால் அவர் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டார். எதிரில் பார்க்குற எந்த ஆசிரியர் ஆனாலும் சரி, அவராகவே என்ன செய்வார்? குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் சார்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பார். அப்போ நான் ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சார்கிட்ட கேட்டேன், சார் உங்களோட எவ்வளவோ நாங்கள்லாம் டீச்சர்ஸ் தான், ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் முந்தி என்ன செய்கிறீங்க? எல்லாரும் விஷ் பண்ணிடுறீங்களே, அது ஏன் சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்லுவார், மற்றவர்களை நம்ம கனம் பண்ணுறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லையே டீச்சர் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே அது ரொம்ப சாட்டை வச்சு என்னை அடித்தது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பவுல் அதைத்தான் சொல்கிறார்ல, கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அதில் வயது வரம்போ பதவிகளோ நம்மளை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் தடை பண்ணக்கூடாது. அதற்கு ஊடா என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. அதை பவுல் நமக்கு விளக்கி கூறுறா, ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறதுலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நம்ம அப்படி கனம் பண்ணுறதுல, நம்ம அவங்கள விஷ் பண்ணுறதுனால, அவங்களுக்கு கனத்தை கொடுக்கறதுனால நம்ம ஒன்றுமே குறைஞ்சி போகிறது இல்லையா? நம்முடைய பொருள் குறைஞ்சி போகுதா? அல்லது நம்முடைய உடல் உழைப்பு குறைந்து போகிறதா? எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுறதுல எப்படி இருக்கிறோம்? நிறைய வேளையில் எனக்குள்ள அந்த ஈகோ இருந்தது. நான் எவ்வளோ பெரிய சீனியர் டீச்சர், அவங்க என்னோட எவ்வளோ ஜூனியர், ஏன் நம்ம ஏன் விஷ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. ஆனால் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மகன் தான். ஆனால் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கனம் பண்ணுறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகுது இல்லையே அப்படின்னு சொன்னார். உண்மையிலே எனக்கு அது ரொம்ப, அந்த வார்த்தை ரொம்ப என்ன தொட்டது. அதுக்கப்புறம் தான் அந்த பவுலுடைய வார்த்தைகளை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அதனால தான் அவர் சொல்கிறார், கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம், நாம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறோம்? அடுத்தவங்களை நம்ம கனம் பண்ணுறோமா அல்லது அடுத்தவர்களை நம்ம கனவீனப்படுத்துகிறோமா? நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆலோசனையாக நமக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கனம் பண்ணுகிறதுலே முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. பொதுவாக நம்ம பாஸ்டர்ஸை, நம்ம ஐயாவை, நம்ம ரெவரண்ட்லாம் பார்த்த உடனே தான் நம்ம என்ன செய்வோம்? கனம் பண்ண. மற்றவங்கெல்லாம் கண்டா அப்படி ஹாய்னு சொல்லிட்டு போயிடுவோம் நினைப்போம். ஆனால் கனம் பண்ணுவதிலே
நிச்சயமாக நம்ம ஒருவருக்கு ஒரு அவங்கள நம்ம எதிர்பார்க்க கூடாது. நாமாவே என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வயதுல இளையவங்களா இருக்கலாம், பெரிய பதவியில உள்ளவங்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் மற்றவர்களை கனம் பண்ணுவதிலே நாம் முந்திக் கொள்வது ரொம்ப நல்லது என்று சொல்லி பவுல் நமக்கு ஆலோசனையாக என்ன செய்கிறார்? எழுதுகின்றார். வேதத்துல பாருங்க, நம்ம எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மொர்தெக்காய் அந்த வாசல்ல உட்கார்ந்துருக்கிறான். ஆமான் தான் இந்த ராஜாவனுடைய மந்திரியாக பிரதிநிதியாக இருக்கிறார். அப்ப அந்த ஆமானை எல்லாரும் விழுந்து விழுந்து வணங்குறாங்க. ஏன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறார். உடனே ஆனா இந்த மொர்தெக்காய் மட்டும் என்ன செய்யவே இல்லை, அந்த ஆமானை கண்டு வணங்குறதே இல்லை. அது அவனுக்கு ரொம்ப ஒரு கோபம், ஒரு மூர்க்கம் அவனுக்கு எழுந்தது. அவனை மொர்தெக்காய் எப்படியாவது கொலை செஞ்சிடணுங்கிற அளவுக்கு அவனுடைய எண்ணங்கள் இருந்தது. பாருங்க, அவன் தன்னை வணங்காதனாலே, அதாவது தனக்கு கனத்தை கொடுக்காததுனாலே அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு கோபம் எழும்புகிறது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இல்லாதபடி நாம் கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். நாம் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்ற, பிதாவானால் என் கனம் எங்கே என்று நம்மிடத்துல கேட்கிறாரு. நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். மனிதர்களை அநேக வேளையில் நம்ம கையெடுத்து கும்பிடுறோம். நம்முடைய மேல அதிகாரிகளை கண்டோனே வணக்கம் வணக்கம்னு சொல்றோம். பெரிய அரசியல்வாதிகளை, அரசியல் தலைவர்களை, சினிமா துறையில் உள்ளவர்களை, அவங்களுக்கு பிடிச்சவங்களை பார்த்தோன்னா ரொம்ப அப்படி விழுந்து என்ன செய்யறோம். சில பேர் என்ன செய்யறாங்க, காலில் என்ன செய்யறாங்க, விழுந்து வணங்கிடுறாங்க, கனம் பண்றாங்க அவங்கள. ஆனால் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பிதாவா இருக்கிறேனே, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு அந்த கனத்தை நம்ம கொடுக்குறோமா? பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுறார், கனம் பண்ணதுல முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம ஆண்டவருக்கு அந்த கனத்தை நம்ம கொடுக்குறோமா? இவ்வளவு நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை கனப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய வயதோ, நம்முடைய பதவிகளோ, அதை நம்ம நினைத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்ன, நான் பெரிய பதவியில் இருக்கேன், நான் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரு என்னை பார்த்து வணக்கம் சொன்னா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சில பேர் பாருங்க, மற்றவங்க விஷ் பண்ணா கூட சரி சரி அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. திரும்ப அந்த வணக்கத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நாம் கனம் பண்ணுவதில் நாம் எப்படி இருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அதுல நாம் ஒரு பைசா கூட நம்ம இழப்பதில்லை. நமக்கு எதுவும் ஒன்றும் குறைஞ்சு போறதே இல்லை கனம் பண்றதுல. ஆனா நம்ம நிறைய வேலைகளில் நம்முடைய ஈகோ பிரச்சனை இல்லை, நாம் வைக்கின்ற பதவி என்ன, நம்ம இருக்கின்ற நிலைமை என்ன அப்படிங்கிறத யோசித்து மற்றவர்கள் நம்மை கனம் பண்ணாலும் கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை முறை மாறி போகிறது இல்லையா? இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை ஒருவேளை நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இதை நான் உணராமல் இருந்திருக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில இத்தனை காலங்களும் கூட நான் அந்த வார்த்தையை நான் ரொம்ப சிந்தித்து யோசித்து பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு நாள் அந்த இன்சிடெண்ட்டு, இந்த ஸ்கூலில் நடந்த இன்சிடெண்ட்டு, எங்களுடைய தலைமை ஆசிரியர் சொன்ன பதில், இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கும் பொழுது தான் எனக்கு பவுல் சொன்ன வார்த்தை எனக்கு அதிகமாக நினைவிற்கு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, நம் கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் நாம் முந்திக் கொள்வோம். அதில் வயது வரம்புகளோ அல்லது பதவிகளோ அதுக்கு தடையாக இருக்கவே கூடாது. அதற்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை வந்துவிடும். அந்த பெருமை நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில இடறி விழுவதற்கு அநேக வாய்ப்புகள் கூட வந்துவிடும். ஆகையினாலே நாம் பவுல் சொன்ன ஆலோசனையின்படி நாம் கனம் பண்ணுவதிலே நாம் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வோம். அதனால் நாம் ஒரு நயா பைசா கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் குறைந்து போவதே இல்லை. ஆகவேதான் நாம் வேதத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கலாம். ஆண்டவரை கனம் பண்ணின அநேக பக்தர்கள் ஆண்டவரை கனம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை கனம் பண்ணுகிறோமா? அது எந்த இடத்தில் ஆனாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்திலிருந்து நீ என்னை மகிமைப்படுத்தினாலும் நான் அந்த இடத்துல, அந்த ஸ்தலத்துல இறங்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறோமா அல்லது அவரை கனவீனப்படுத்துகிறோமா? அவருடைய வார்த்தையை, அவர் நமக்கென்று கொடுத்த வார்த்தையை நாம் கனம் பண்ணுகிறோமா அல்லது கனவீனப்படுத்துகிறோமா? ஆண்டோடைய வார்த்தைகள் எல்லாம், வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அத்தனை ஒரு பத்திரத்தை போன்றது. அநேக ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டினுடைய பத்திரத்தை நம்ம அசால்ட்டா வச்சிருப்போமா? இல்லைல்ல, நம்ம அவ்வளவு பத்திரமா கனம் பண்ணி நம்ம வச்சிருப்போம் இல்லையா? அதை போல ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் ஒரு பத்திரத்தை போல நாம் பராமரித்து வந்தோம் என்று சொன்னால்
நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே நாம் கனம் பண்ணுவதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளுவோம். பவுல் சொன்னதை போல கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொரு நாம் முந்திக் கொள்வோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் பெருகுவதையும் நாம் காணலாம். அப்படியே நாம் செய்ய ஆண்டவருடன் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான நல்ல முதலாம் நாளின் காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்ப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுகிறவர்களாக, அதிலே எங்களுக்கு இடையிலே ஆண்டவரை பதவிகளோ பட்டங்களோ ஆண்டவரை பண வசதிகளோ பெருமைகளோ எதுவும் அதற்கு இடையூறாய் வராதபடி அப்பா நாங்கள் கனம் பண்ணதை நாங்கள் முந்திக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதே போல சுவாமி, நாங்கள் உம்மை கனப்படுத்துவதிலும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதை மறந்து போய்விடாதபடி அப்பா நீங்க கேட்கிறீங்க, பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று கேட்கிறீங்கப்பா. உம்மை கனப்படுத்த வேண்டிய இடங்களிலே உம்மை கனப்படுத்தி சுவாமி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை